ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தா பார்வதி கமருதீன் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் ஹவுஸில் 2 பேர் லவ் பண்ணாங்க. ஸோ நிறைய பொருள் என்ன போயிட்டுருக்குன்னா, அவங்க வெளில வந்தோடனே 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, பேசுகிறதே இல்லை, சண்டைன்ற மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதையும் தெரியாமல் சொல்லிடக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே இருக்கும்போது நினச்சோம், ஸோ பார்வதி ரொம்ப போல்டான பொண்ணு, ஸோ அவங்க தான் சீக்கிரம் அதுலேருந்து வெளில வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் தான் ரொம்ப போல்டாக இருக்கார் ஆக்சுவலாக வெளியில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவர் தான் அதுலேருந்து அந்த ரெட் கார்டு கொடுத்து மீண்டு இப்போ 2 ஃபேன்ஸ் மீட் நடத்திட்டார். ஒன்று ஆவடியில் பண்ணார், இன்னொன்று 2 டேஸ் பேக் செஞ்சியில் பண்ணார். ஸோ அவர் நார்மல் மோடுக்கு வந்துட்டார். பட் விஜய் பார்வை பற்றி தான் விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஸோ சைலண்ட்டாக வீட்டிலே இருக்காங்க போல இருக்குது. ஸோ என்னென்னு நமக்கு தெரியல. கோவிலுக்கு போனான்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு கிளிப்பிங்ஸ் வந்துச்சு. பட் அதுவுமே இப்போ நடந்ததா இல்லை ஏற்கனவே நடந்ததான்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கமருதீன் இன்றைக்கி ஒரு செயல் செஞ்சுருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளோட இது என்னென்னா, இங்கே அவர் இன்கேஸ் 2 பேரும் சண்டையாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்னா, அந்த ஒரு 2 டேஸ் ஆக்டிவாக இருந்தாங்க பாரு, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே வரல, அவங்க இன்ஸ்டாலேருந்து வரதில்ல. ஸோ இப்போ கமருதீன் அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவங்க இன்னும் இதை பார்க்கும்போது பார்வதி இன்னும் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வரலன்னு தான் தெரியுது. கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இவர் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதால் நமக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. ஸோ பேசிட்டு தான் இருப்பாங்களோன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா ஒரு சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணுறவங்க அன்ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க லவ்வர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இல்லை லவ்வர்ஸ் இல்லைனா கூட ஃப்ரெண்டாக தான் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பெரிய சண்டையும் இல்லை. பார்ப்போம் அவங்க 2 பேரோட சுய முடிவு தான் அது. அது கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை லவ் பண்ணுவாங்களா, இல்லை ஃப்ரெண்டாகவே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.